ஆசையும் பேராசையும் இல்லாத அமைதி தவழும் ஆலயமாய் உன் இதயம் இருந்தால் அதுதான் வாழ்வின் உன்னதம் என்ற வரிகளை நெஞ்சில் நிறுத்தி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சௌந்தரராஜன். மனிதனின் ஆசைகளுக்கு அளவே இல்லை. போதும் என்ற மனநிறைவு மரணம் வரும் தருணம் வரை எந்த மனிதனுக்கும் வந்து வாய்ப்பதில்லை. எந்த பறவையும் விலங்கும் தன் தேவைக்கு மேல் எதையும் தேடி குவிப்பதில்லை. தன்னுடைய தேவை எது என்ற பிரஜையே இல்லாத உயிரினம் மனித இனம் மட்டுமே. பறவைகள் விதைப்பதில்லை, அறுவடை செய்வதில்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் இல்லை என்றார் கர்த்தர். பசிக்கு உணவு தேடுவது தவறில்லை. ஆனால் 100 பேர் பசி தீர்க்கும் உணவுப் பொருளை ஒருவன் மட்டும் சேர்த்து வைக்க நினைப்பதுதான் தவறு. ஆசையே துன்பத்திற்கு வழி என்றால் பேராசை நரகத்திற்கான வாசல். பேராசை உள்ள மனதில் பொறாமை இருக்கும். தான் என்ற அகந்தை வளர்ந்து தலை முழுவதும் ஆணவம் நிறைந்திருக்கும். பொறாமையும் ஆணவமும் அழிவுக்கு மட்டுமே வழிவகுக்கும். பாண்டவர் மீது கொண்ட பொறாமை துரியோதனனை அழித்தது. 10 தலைகளையும் பற்றி இருந்த ஆணவம் ராவணன் உயிரை பறித்து கொண்டது. வாழ்க்கை இலை உதிர்வதை போல் உதிர்ந்துவிடும் என்றார் இலியட் என்ற ஆதி காவியம் வழங்கிய ஹோமர். மண்ணிலிருந்து வந்த நாம் மண்ணுக்கே திரும்பவும் செல்வோம் என்கிறது பைபிள். உலக பொருளை துறந்து விடு, மகிழ்ந்திடு என்று வழிகாட்டுகிறது ஈசோ உபநிடதம். ஆனால் நாமோ 10,000 ஆண்டுகளுக்கு மேல் பாய் போட்டு படுக்க வந்தவர்கள் போன்று எதையெதையோ தேடுகிறோம், எவ்வவற்றையோ நாடி ஓடுகிறோம். புறநானூற்றில் 189வது பாடலை பாருங்கள். வரி வரியாய் படியுங்கள், நெஞ்சில் நிறுத்துங்கள். நன்றி, வணக்கம்.